என்னக்கா கூச்சம்? ஓ, எனக்கு சாப்பிடணும். ஓ, குருட்டு நடையாதே வயிற்றே. இப்பொழுது ஏதாவது கண்டுபிடிப்போம். ஆஹா, அது பீட்சா தான் அப்படின்னு நினைத்தேன். எனக்கு பசிக்கிறது. இன்று பொங்கல். ஓ ஓ நான் கீதம் அலறுவதை கேட்கிறேன். நான் உங்களுக்கு உதவுகிறேன். எலியா ஏற்கனவே விரைந்து செல்கிறார். ஆஹா, என்ன அழகு! நான் ஒரு மேதை. ஆஹா, அழுது கொண்டிருக்கிறார்களா? ஆஹா, அவர்களுக்கு பட்டினிதான். நான் உடனே ஓடிக்கொண்டு வருகிறேன் பாபி. பேபி மார்கோட், எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஆஹா, உனக்கு ஒரு சவால் வேண்டும் போல இருக்கிறதே. வாவ், மல்டிடு சேனலின் குலினரி சவாலுக்கு வரவேற்கிறோம். வேஃபல் வரையும் குழந்தை மார்காட், என்ன செய்ய விரும்புகிறாய்? உங்களின் முகக்குறிகளால் பார்த்தால் இது உங்களுக்கு எளிமையாக தெரிகிறது. நான் ஏதேனும் தவறாக விட்டு வருகிறேனா? நேர்மையாக சொன்னால் இல்லை. நான் தற்செயலானதை முயற்சி செய்வேன். சில முட்டைகள் மற்றும் குழம்பு. ஓ, அப்படியா? மாவு, அது என்ன? நான் ஏதோ சேர்க்கிறேன். சரியது, இத கலந்து விடலாம். ஏதோ நடக்குது இங்க. உண்மையிலே ரொம்ப இனிப்பா இருக்கு. மாவு தயாராகி விட்டது. அது அழகாக இருக்கிறது. அது ஏன் அது திரவவில்லை? ஓ, அவ்வளவுதான். என் சுவாதிஷ்டமான மாவை ஊற்றுகிறேன். சமையல் அவ்வளவு எளிதுன்னு தெரிய வந்தது. ஆம், எனக்கு வாப்பிள்ஸ் கிடைக்குமா? இங்கு யாராவது இருக்கிறார்களா? சரி, வாப்பிள் இயந்திரம் பணிய கொடுக்க இல்லை. அதனால் எனது வெப்பப்படுத்துகிறேன். அது ஏறுகிறது. ஆஹா, நான் செய்து விட்டேன். பதறாதே. சரி, தயார். அப்படியானால் என் வாப்பிளை யார் நிறுத்துவார்கள்? இதுவென்றால் நான் ஏற்கனவே என் சுவையான முட்டை மாவு தயாரித்து விட்டேன். அதற்கு வேக வைக்க மட்டும்தான் உள்ளது. ஆனால் எல்லா ஆரம்பகாலரும் செய்யும் வழக்கமான சுண்டிய விளக்கத்தை கடைபிடிக்காமல் தீர்மானித்தேன். நான் அழகான முட்டைகள் செய்வேன். ஒரு கரடி மற்றும் ஒரு கறவை குண்டு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பு, என் பற்றுக்கொண்ட வேலைக்காரன். நன்றி. இந்த மானுக்கு ஏற்றமில்லை. எனக்கு இது எதையாவது மிஞ்சிவிட்ட மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான மாவுதான் நமக்கு கிடைக்கட்டும். சேனா, ஆமா, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? சரி, நான் ஏதோ வேலை பார்க்கிறேன். நான் சட்டினை சேர்க்கிறேன். மகிழ்ச்சி. 2வது பாதியால் உங்களை மூடி நாங்க பரிமாற தயாராக இருக்கிறோம். தெரியவில்லை. இதுக்கு வாய்ஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணி வேண்டும் என்று அறிவீர்கள். முதல் நிலை சமையல்காரர் வைத்திருந்து உங்களுக்கு என்ன வேண்டும்? ஓ, ஷெஃப் மிஸ்டர் டிகுலர் ஆகிவிட்டார். ஏன் அத்திரங்கள் என்னவென்று நீ என்ன செய்ற? அப்பா, இப்ப புரிஞ்சுதானே? ஹாரிஸ், அல்லாமல் வெளியே போ. ஓ, என் வாபிள்கள் மற்றும் என் கைகள் அழுக்காக இருக்கின்றன. ஓ இல்ல, நான் என்ன செய்றேன்? சரி, அது சிறந்தது. எல்லாரும் தயார்தானே? அப்படியானால் மாஸ்கோ முயற்சிப்பார். உணவு வந்துட்டது. அஷ், அது என்ன? அதை உணவாயிட்டுக் கொள்ள மாட்டேன். ஆஹா, நான் முயற்சித்து பார்க்கிறேன். மேலாவிதம் இல்லை. இது என்ன இரகசிய பெட்டி? அதை திறக்கலாம். வா, மாமரலீடு ஐஸுடன் வாஃபிள்ஸ். அது ருசியாக இருக்கிறது. அது எவ்வாறு நீள்கிறது? புதன்கிழமை வாஃபிள்ஸ் வெற்றியாளர்கள். வா, வெற்றி பெற்றதற்கு புதன்கிழமைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து பழகுவோம். மார்கோ, உனக்கு என்ன வேணும்? மில்க் ஷேக் வேணுமா? அதை முடிச்சிரேன். ஆமாமா நண்பர்களே, அனைவரும் அதை பொறுத்துக் கொள்ள முடியுமா? ஊரா. அதனால் நான் இந்த அற்புதமான கண்ணாடியை சாக்லேட் சீரும் கொண்டு அலங்கரிக்க செய்வேன். இதை நிஜமான நிபுணர்களே செய்வார்கள்.
மற்றும் கண்ணாடி தானே. இதை பார்த்தாலே இனிய உணர்வு வருகிறது. ஆனால் இது தொடக்கம் மட்டும்தான். ஒரு பிளெண்டரில் கொஞ்சம் பால் மற்றும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்க்கிறேன். மார்கோக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும், எனவே பானம் ஸ்ட்ராபெரி கொண்டதாக இருக்கும். அதை கலக்குகிறேன். அலங்கரிக்கப்பட்ட கண்ணாடியில் என் மில்க் ஷேக்கை ஊற்றி இறுதியாக இனிப்பு அலங்கரிப்பு. இதை போதும் என்று விட்டுவிட முடியாது. இது எளிது. புதன் கிழமைகள் என்ன செய்கிறது? அப்படியா? எல்லாம் ரெடியா? ஹேண்ட் சரி. ஆய்வக உதவியாளர் மிகச் சிறப்பாக கையாளினார். என் வீட்டு பகுப்பகாலை தயார். நான் மிகச் சிறந்த மில்க் ஷேக் செய்ய போகிறேன். 2 சோதனை குழாய்களை இரகசிய திரவங்களால் நிரப்ப வேண்டும். ஆம், இது ரகசியம். எல்லா வண்ண நிறமுள்ள திரவங்களையும் அதிகமாக சேர்க்க. இப்போது இது ஒரு முக்கியமான செயல். அதை ஏற்றி காட்டி. இது நல்லா இருக்குது. அதை சூடுபடுத்துகிறது. எங்களுக்கு 2 காற்று உறைந்த ஒரு வாரிசும் தேவை. பாதுகாப்பு முக்கியம். எனவே நாங்கள் கையுறைகள் அணிகின்றோம். எங்கள் பானத்தை ஒரு கண்ணாடி கிளான் கீழே ஊற்றுகின்றோம். நான் மயில் ஷேக் அலங்காரம் முடித்து விட்டேன். அற்புதம் இல்லையா? இல்லை, அது சரியான சொற்கள் அல்ல. ஆஹா, அது மெய்மரம். வாவ்! புதன்கிழமை மற்றும் செஃப் ஏற்கனவே ஏதோ செய்து விட்டார்கள். என்னை பற்றி என்ன? சரி, இதோ என் குளிர்சாதன பெட்டி. இதிலிருந்து எது பயன்படும் என்பதை கண்டறிய வேண்டும். சரி, நாம் எல்லாவற்றையும் செய்வோம். கண்ணாடியில் சில ஐஸ் மற்றும் போகிறேன். நான் கொஞ்சம் கம்மி சேர்க்கிறேன். 1 நிமிஷம். அது உண்மையில் ஒரு கம். மேலும் கொஞ்சம் புளிப்பு தூள். வாயா வாய். அது என்ன? ஆம், அவை இன்னும் சில பூனைகள். மேலும் கூடவே நிகழ்ச்சியில் ஸ்ப்ரைட் மற்றும் ஃபாண்டாவை அதே நேரத்தில் ஊற்றுவோம். சரியாக உள்ளது. சரியா? இப்போது மூடி கலந்து பரிமாறுவோம். அருமை. மற்றும் காணாமல் செல்லாதீர்கள். குடிப்பாய மறக்காதீர்கள். அது சரி. குழந்தை மார்கோட் கருத்தை கேட்க முடியாது. வாவ்! எல்லாமே மந்திரமாய் இருக்கிறது. இந்த பச்சை புகை சகிக்கக்கூடிய இந்த காக்டெயில் மிகவும் சுவாரஸ்யம். எவ்வளவு புளிப்பு! நான் இதை மீண்டும் முயற்சிக்க மாட்டேன். இது பாரவாயில்லை. வாவ்! என்ன ஒரு சர்க்கரை கோபுரம் இது! இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சாப்பிடவா? பாப்போம் அத. வாவ்! இது நான் விரும்பியது எவ்ரிதிங். மேலும் சில இனிப்பு அலங்காரங்கள். இதை யார் மிஞ்ச முடியும் என தெரியவில்லை. ஓ, இன்னொன்று கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். பார்ப்போம். அழுகே, என் தலைய மோதியாச்சு. எவ்வளவு ருசியாக உள்ளது! சரி, இது அற்புதமாக உண்டிருக்கிறது. மேலும் இது மிகவும் சிறந்தது. வேறு என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஓ, அது ஜாமுடன் வருகிறது. இதுதான் 7. ஒரு தொழில்நுட்ப முறையாளராக நான் சமைக்க அல்லது தயார் செய்யப்பட்ட ரொட்டியை சாப்பிட முடியாது. அது கெமிஸ்ட்ரி மாத்திரமே. அது சுவையாக இல்லை. நான் என்னையே ரொட்டி செய்வேன். இந்த சமையல் முறை எனக்கு எனது அம்மா கொடுத்தாரு. அவருக்கு அவருடைய அம்மா கொடுத்தாரு. இப்படி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியெனில் கொஞ்சம் நிறம் வைத்து செல்லலாம். ஒன்றின் மேலே மற்றொன்றை வைத்து மற்றொன்று சுழற்சி மடிக்கிறோம். ஒரு வண்ணக்காம்பு. அதை வெந்த பிஸ்கட் மாதிரி செய்ய வேண்டும். இப்போவே இந்த அற்புதமான புதிய அப்பத்தின் மனம் குறித்து காத்திருக்கிறீர்களா? டோஸ்டர் பாருங்க. அதில் சில ரொட்டிகளை இடுவேன். அதை செய்யக்கூடாது. நான் புத்தகங்களை நேசிக்கிறேன். தயார் இருக்கிறீர்களா? பேபி மார்கோட் ஜாம் விரும்பினாள். ஆனால் காரமான டபாஸ்கோ சாஸ் பற்றி அவளுக்கு என்ன உணர்வு? அவளது வாய் கொஞ்சம் சூடாகிவிட்டால் பெரிதாக கஷ்டமாக இருக்காது என்று நினைக்கிறேன். அப்படியில் எனது ரொட்டி தயாராகிவிட்டது.
அதை எனக்கு சாப்பிடாமல் தடுக்கிறேன். ஆனால் இது சுவையாக உள்ளது. இதை வெட்டுவோம். இது மேலோட்டத்துல ஒரே போன்றது தெரியுது. ஆனால் சிறிது சரி செய்யலாம். ட்ரஸ்டி இருக்கின்றது. மேலே அடித்து கட்டிய கிரீமை ஊற்றுவது. சில பழங்கள். அப்போல் இன்னொரு துண்டு. அதை வெட்டி பரிமாறலாம். மேலேயாகும் அப்பம் பழுப்பு நிறமாக ஆக நான் காத்திருக்கிறேன். முடிந்து விட்டது. ஹூரே! இது மிகவும் அழகாக உள்ளது. நான் அதை எரிக்கவில்லையே என்பது நல்லது. நான் அதை மிகவும் கவனமாக பின்பற்றி செய்தேன். மேலும் சில நூடெல்லா. ஆமாம், இனிய சாக்லேட் நூடெல்லா. நான் ஏற்கனவே மிஸ்ஸா உள்ளது மார்க்கோ. நான் நிறுத்த முடியாது. ஓ, இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, நான் சிக்கிவிட்டேன். புதன்கிழமை எனக்கு உதவி செய். அரியா, இல்ல 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 வேண்டாம். நான் நல்லாவே இருக்கிறேன். எனக்கு அம்மா சத்தே மாம்பழ ஜெல்லி இருக்குது. சரி, அதை டோஸ்டில் வச்சு விடுறேன். அச்சரவானதாக தெரிகிறது. அதை சூடாக்கி உருகச் செய்வோம். என் டோஸ்ட் எங்க உள்ளது? அனைவரும் தயார்தானா? சூப்பர். மார்க்கோ ஏற்கனவே சாப்பிட ஆசைப்படுகிறாள். வாவ், இதன் வாசனை அருமையாக இருக்கு. இதிலிருந்து நான் துவங்குவேன். இது என் படம் மாதிரி தான் இருக்கு. வாவ், இது நல்லா இழுக்குது. இது கொஞ்சம் உலர சாப்பாட்டுங்களாங்க. ஆனாலும் சாப்பிடலாம்பா. அது என்ன? ஒரு பூஞ்சை. ஓ, புதன்கிழமை. சரி, முயலலாம். விசித்திரமாக இருக்கிறது. ஆம், இது காரமாக இருக்கிறது. காரம். இது என்னை வேண்டியதல்ல. அதை வேண்டும். இது என்ன? இது சுவையாக இருக்கலாம். நமக்கு பார்ப்போம். வாவ், இது சுவையாக இருக்கும் மாதிரி மட்டுமல்ல, அதிசயமாக சுவைக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதுதான் வெற்றியாளர். வாவ், சமையல்காரரே, வாழ்த்துக்கள். இந்த அற்புத சவால் வீடியோவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? அப்படியே புதிய சுவாரஸ்யமான வீடியோக்களை விட்டுவிடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறோம். பை. எல்லாருக்கும்